தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் மே மாதம் முதல் நாள் தொழிலாளர்களின் பாதுகாவலரும் நம்முடைய பங்கின் பாதுகாவலருமான புனித யோசேப்பினுடைய விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நம்முடைய பங்கு சமூகத்திற்காகவும் அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இந்த கொள்ள நோய் காலகட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழை தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தொழிலின்றி தவிக்கின்றவர்கள், நோயாளிகள், மருத்துவர்கள், இன்னும் பல்வேறு தேவையில் இருக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். தூய யோசேப்பு வழியாக இந்த உலகம் திருமகன் இயேசுவை பெற்றுக்கொண்டது. திருமகன் இயேசுவை வளர்த்த மிகப்பெரிய பெருமை இந்த யோசேப்புக்கு இருக்கிறது. இறை நம்பிக்கையிலும் ஞானத்திலும் கடின உழைப்பிலும் இயேசுவை வளர்த்து இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி அவர் தனது வாழ்க்கையை இந்த உலகில் அர்ப்பணிக்க இந்த யோசேப்பினுடைய வளர்ப்பு மிக மிக பின்புலமாகவும் முக்கியமானதாகவும் இருக்கின்றது. யோசேப்பினுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் நம்மை வளர்த்துக் கொள்ள இயேசுவை போல நாமும் மலர சிறப்பாக அருள் வேண்டிய பலியில் மன்றாடுவோம். இன்றைய பலியில் இறந்து போன ஜஸ்டின் ரத்னகுமார் என்பவருடைய 2வது ஆண்டு நினைவாக அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றியடைய வேண்டுதல் செலுத்தி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தகுதியோடு பலியை செலுத்த நம்மை தயார் செய்ய நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி அவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம்
செம்மறியே தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வானத்தில் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. Oh
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பகுதி 13 54 முதல் 58 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களையும் நம்முடைய பாதுகாவலர் இந்த யோசேப்பு தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித யோசேப்பை பற்றியும் இந்த நாள் திருவிழாவை பற்றியும் சிந்திக்கின்ற போது என்னுடைய மனதில் வருகின்ற 3 வரிகள். தன்னை அறிந்தவன் மனிதன், தன்னையும் அறிந்து உலகையும் அறிந்தவன் தலைவன், தன்னையும் அறிந்து உலகையும் அறிந்து கடவுளையும் அறிந்தவன் புனிதன். தன்னை அறிவது என்பதே ஒரு மாபெரும் பயணம். பிறந்த குழந்தை பிறந்த உடனே தன்னை அறிந்து கொள்வதில்லை. அந்த குழந்தை தான் ஒரு உயிர். தனது தாய், தனது தந்தை, தனது குடும்பம், தன் உடன் பிறந்தவர்கள் என்று தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த குடும்ப சூழலை அறிவதற்கே பல ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு மேல் அந்த குழந்தை வளர்ந்து சிறுக சிறுக தான் யார் என்று தன்னை பற்றி ஒரு தேடலை ஆரம்பித்து அந்த அறிவு தேடலோடு அனுபவம் சேர்ந்து தன்னை அது உணர்வதற்கு வாழ்நாள் போனார். ஆனாலும் ஓரளவுக்கு தன்னை அறிந்து கொண்டால் இந்த உலகில் மனிதனாக வாழ முடியும். தன்னை அறிவதோடு மட்டுமல்ல, தன்னை அறிந்து தான் சுற்றி இருக்கின்ற தன்னை சுற்றி இருக்கின்ற சமூகத்தை, சமூக அமைப்புகளை, அரசியல் களங்களை, இயற்கையை, வானவெளிகளை, இந்த படைப்பை ஓரளவு கற்று தெளிந்து கேட்டு அறிந்து அனுபவித்து அதை புரிந்து கொள்ளக்கூடியவன் ஒரு தலைவனாக மாற முடியும். இந்த இரண்டையும் கடந்து நின்று இந்த இரண்டுக்கு மேலாக தன் கண்ணுக்கு தெரியாத இந்த உலகங்களையும் கடந்து இருக்கின்ற, அனைத்திற்கும் உள்ளே ஊடுருவி நிற்கின்ற, அனைத்திற்கும் அனைத்துமாயிருக்கின்ற இந்த உலகம் அனைத்தையும் ஒரு அச்சாணியில் இயக்குகின்ற, கண்ணுக்கு தெரியாத ஒரு சாதனையை இந்த உலகில் தினந்தோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் பரம்பொருளை, மாபெரும் இறைவனையும் அறிகின்றவன் புனிதன். நம்முடைய பாதுகாவலர் ஒரு புனிதர். அவர்
கடவுளை அறிந்தார், அவர் கடவுளை தெரிந்திருந்தார் என்பதனால் மட்டுமல்ல, அவர் இந்த உலகையும் அறிந்திருந்தார், இந்த உலக சூழல்களையும் அறிந்திருந்தார், இந்த உலகினுடைய அரசியல் போக்குகளை மிக தெளிவாக அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, தன்னையும் அவர் மிக ஆழமாக தெரிந்திருந்தார். தான் யார், இந்த உலகில் தனக்குரிய இடம் எது, தான் செய்ய வேண்டிய பணி எது என்ற அனைத்தையுமே அவர் மிக ஆழமாக அவர் அறிந்திருந்தார். எனவேதான் இறைமகன் இயேசு கன்னி மரியின் வயிற்றில் கடித்திருந்த போது இது எங்கனம் ஆகும் என்று அவர் கேட்கவில்லை. மாறாக அவர் ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு சமூகத்தின் சூழல்களிலிருந்து, கொடூர சூழல்களிலிருந்து அவளை பாதுகாத்தார். குழந்தை இயேசு பிறந்த பிறகும் அன்று ஏரோது மன்னன் குழந்தைகளை கொல்ல தேடிய போது தனது குழந்தையை கொல்லப்பட்டுவிடும் என அஞ்சி அந்த குழந்தையை அவர் எடுத்துச் சென்று அவர் பாதுகாக்கின்றார். அதையும் கடந்து 30 ஆண்டுகள் இந்த குடும்பத்தில் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. இவர்கள் என்ன செய்தார்கள், என்ன பயிற்சி பெற்றார்கள், எப்படி வளர்ந்தார்கள், உலகிற்கே இன்றும் அது ஒரு ரகசியமாக, ஒரு புதிராகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த 30 ஆண்டுகள் இந்த குழந்தையை உலக ஞானத்திலும் இறை ஞானத்திலும் தன் உணர்விலும் இந்த உலகில் தான் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை எடுத்துரைத்து கற்பித்து அவரை ஆளாக்கி வளர்த்தார். அதையும் கடந்து 3 ஆண்டுகள் அவருடைய பணி இந்த உலகில் நடந்தபோது அன்னை மரியாள் உடனிருந்து இறுதி வரை அவருக்கு துணை புரிந்தார். இவை அனைத்துமே இந்த உலகில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, இந்த உலகில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு மீட்பை, ஒரு விடுதலையை பெறுவதற்கு அடித்தளமாக, ஆணிவேராக அமைந்திருந்தனர். அன்பானவர்களே, எனவே நம்முடைய பாதுகாவலர் ஒரு புனிதராக இருக்கின்றார், நம்முடைய மீட்பின் அடித்தளமாக இருக்கின்றார், நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகின்றார். எனவே இந்த நாளிலே அவருடைய எடுத்துக்காட்டை, அவருடைய முன்மாதிரி, அவருடைய பாதுகாவலை பின்பற்றி நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அவருடைய குணநலன்கள் ஆயிரம் நமக்கு போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு சூழல்களில் அவருடைய விழாக்கள் கொண்டாடப்படுகின்ற போதெல்லாம் அவர் ஒரு நேர்மையாளர், அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு உழைப்பாளி, அவர் ஒரு சிறந்த ஒரு கணவர், திருக்குடும்பத்தின் தலைவர், திருச்சபையினுடைய தலைவர் என்றெல்லாம் அவரை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் சிந்திப்பது உண்டு. இன்று இந்த நாளில் அவரை பற்றி சிந்திக்கின்ற போது நான் சொல்ல நினைப்பது, நாம் வாழ்கின்ற இந்த கால சூழ்நிலையில் இந்த சூசேப்பர், நமது பாதுகாவல் எப்படி நமக்கு பொருத்தமாக இருக்கிறார். இந்த கொள்ளை நோய் காலகட்டத்தில், இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மிக அதிகமாக வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில், இன்று இயற்கையானது சீரழிந்து படைப்பானது அழிக்கப்பட்டுக் கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே இதனை மீட்கின்ற, இதனை பாதுகாக்கின்ற, அனைவருக்கும் வாழ்வை, தொழிலை, வளத்தை வழங்குகின்ற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு பாதுகாவலராக நமது பாதுகாவலர் விளங்குகின்றார். ஒரு சில நிகழ்வுகளை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று கொரோனா என்ற கொள்ளை நோயினுடைய பயம் பலருக்கு, உயிர் போய்விடுமோ என்ற ஒரு பயம். ஆனால் அதை விடவும் மிகப்பெரிய பயம் மிக அதிகமான மக்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தொழில் இல்லாமல் போய்விடுமோ, வேலை இல்லாமல் போய்விடுமோ, எங்களுடைய பொருளாதாரம் இப்படி சென்றால் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ, இப்படி சென்றால் எப்படி வாழ்வது என்ற ஒரு எதிர்காலத்தை பற்றிய, அன்றாட வயிற்றுப்பாடை பற்றிய மிகப்பெரிய ஒரு கவலை இன்று சாதாரண மக்களுக்கு, அடித்தளத்தில் வாழும் தொழிலாளர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டிய நம்பிக்கைக்குரிய ஒரு செயல் என்னவாகும் என்று சொன்னால், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இருப்பது விவசாயம், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இருப்பது மண்ணையும் உயிர் பொருட்களை உற்பத்தி செய்கின்ற, மனிதனுடைய உயிருக்கு தேவையான உயிர்களை உற்பத்தி செய்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில். ஆனால் அந்த தொழில் இன்று ஒன்றுமில்லாமல் நலிவடைந்து சென்று கொண்டிருப்பதுதான் இந்த உலகத்தினுடைய கேடுனுடைய, இந்த உலகத்தினுடைய அழிவினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்க முடியும். நம் அனைவருக்கும் தெரியும், பிரதான தொழில்கள் என்று சொல்லுகின்ற போது பிரதான தொழில்களில் முதல் தொழிலாக கருதப்படுவது விவசாயம். விவசாயத்தோடு சேர்ந்து காடும், அத்தோடு சேர்ந்து மீன்பிடி தொழிலும் இணைந்து வருகிறது. எனவே காடுகள், வயல்வெளிகள், அத்தோடு சேர்ந்து
கடற்கரைகள், கடல் எனும் நீர்நிலைகள், இங்குதான் உயிர்கள் வாழ்கின்றன. இங்குதான் மனிதனுக்கு தேவையான உணவினுடைய அடிப்படை ஆதாரம் இருக்கின்றது. இவைகளை அழித்துவிட்டு இன்று செயற்கை முறையில் உணவுகளை லேபுகளிலும் அல்லது இன்று குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் அல்லது செயற்கை சூழல் ஊட்டப்பட்ட அப்படிப்பட்ட மிகப்பெரிய தளங்களில் செய்வது என்பது இயற்கைக்கு முரணானது மட்டுமல்ல, அது கடவுளுடைய படைப்பிற்கும் எதிரானது. அது நரகத்தினுடைய வாயில், அது அழிவினுடைய ஆரம்பம். இன்று நாம் அதற்கு என்ன செய்கின்றோம் என்பதுதான் கேள்வி. மீன்பிடி தொழிலை வளர்ப்பதற்கு, மீன்களை வளர்ப்பதற்கு, கடல் வளங்களை பாதுகாப்பதற்கு, நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு, அந்த நீர்நிலைகளிலே வளர்ந்து வருகின்ற உயிர்களை பாதுகாப்பதற்கு, காடுகளை, மலைகளை, வயல்வெளிகளை என்று இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு, வளர்ப்பதற்கு, அங்கு சென்று வேலை செய்வதற்கு, அதை இன்றைய விஞ்ஞான அடிப்படையில் நாம் பாதுகாத்து வளர்ப்பதற்கு, அதிலிருந்து நமக்கு தேவையான விருந்தும் நமக்கு தேவையான மருந்தும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய விழிப்புணர்வு, நம்முடைய ஞானம், நம்முடைய செயல்பாடு அதை நோக்கி இருக்கின்றதா அல்லது அதை வேறறுப்பதாக இருக்கின்றதா? அன்பானவர்களே, இங்கு நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தாக வேண்டும். இதில் நாம் தவறுவோமே என்று சொன்னால் நம்முடைய பாதுகாவலர் விழாவில் அர்த்தமில்லாமல் போய்விடும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தத்துவங்கள் அவை உட்பற்று சாரமற்று அவை போய்விடும். எனவே அர்த்தமுள்ள ஒரு பாதுகாப்பு விழாவை கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால், எவ்வாறு இந்த பாதுகாவலர் சூசையப்பர் இறைவனுடைய திருவுளத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தாரோ, இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஏதோ வந்து ஜெபமாலை சொல்வதும் வழிபாடுகள் நடத்துவதும் அல்ல. மாறாக அவருடைய படைப்பை பாதுகாப்பது, இறைவனுடைய படைப்பை வளர்த்தெடுப்பது, அதனை வளர்த்து எடுத்து மீண்டும் அது முதலில் இருந்த நிலைக்கு, படைப்பின் துவக்கத்தில் எவ்வாறு இருந்ததோ, எவ்வாறு அனைத்தும் ஒன்றாக இருந்ததோ, எவ்வாறு அனைத்தும் உயிரால் நிறைந்திருந்ததோ, எவ்வாறு அனைத்தும் உயிர் ஆற்றலால் செழித்திருந்ததோ, அவ்வாறு இந்த உலகம் முழுவதும் சாவற்ற, நோயற்ற, அனைத்து உயிராற்றல் நிறைந்த ஒரு படைப்பாக அதை மாற்றுவது. அதற்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு செயலும் ஒரு அழகான ஒரு அதற்கு ஒரு பகுதியாக அது அமைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று நம்முடைய நாட்டை பார்க்கின்ற போது நாம் பார்க்கின்றோம், விவசாயிகளுடைய போராட்டங்கள் இது எந்த அளவுக்கு நீர்த்து போயிருக்கிறது. அது எந்த ஊடகங்களில் இன்று வருவதில்லை. அதை பற்றி என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரிவதில்லை. இவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளிலும் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடையும் பார்க்கின்ற போது ஒரு பெரிய பிரச்சனை வருகின்ற போது இந்த அடிப்படை பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் செல்வதை பார்க்கின்றோம். நாம் வாழ்கின்ற தளங்களில், நாம் வாழ்கின்ற இந்த இடங்களில் இந்த பணிகளை நாம் செய்வோமே என்று சொன்னால் அதுவே நாம் நம்மை அறிவதற்கு, இந்த உலகை அறிவதற்கு, இறைவனை அறிவதற்குமான முதல் செயலாக இருக்க முடியும். இந்த செயலை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வரையறையின் நோக்கம். இயற்கையை வளர்ப்போம், இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்போம், இறைவன் தந்த படைப்பை நாம் மீட்டெடுப்போம். அதன் மூலம் இந்த உலகம் வாழ்வு பெறும், உயிர் பெறும். அதை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு தெரிவிக்கின்றார். இந்த பாதுகாவலர் வழியிலே நாமும் உயிர் கொடுப்பவர்களாக, உயிர்களுக்கு வாழ்வதற்கு வழி கொடுப்பவர்களாக மாற அருள் வேண்டி இப்பதிவில் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமாம். அதற்கு எழுந்திருப்போம். அன்பானவர்களே, இந்த சிறப்பான நாளிலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமன்று உலகம் அனைத்திற்காகவும், குறிப்பாக அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடம் எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று நாம் பதில் வைப்போம். கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இறை நன்மையின் நிறைவை பெற வேண்டும் என்று ஆண்டவரை இங்கே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை நெறிப்படுத்துவோர் ஆண்டவரின் ஆற்றலை பெற்று நீதியான நியாயமான முறையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை இங்கே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு விதமான தொழில் செய்கின்றவர்கள், விவசாயம், வியாபாரம், இன்னும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான ஆலைகளில், தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றவர்கள் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பாதுகாவலர் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக பல்வேறு தேவையில் இருக்கின்றவர்கள் அனைவரையும்
பாதுகாத்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பங்கையும் எம்மை சுற்றி வாழ்ந்த அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து எல்லாரும் இறையன்பிலும் பிறதன்பிலும் வளர்ந்து சமுதாயத்தை செழித்தோங்க வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய குடும்பங்களிலிருந்து இறந்து போன அனைவருக்கும் நிலை வாழ்வை அளித்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையாகிய இறைவா, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவுரைக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி வேண்டுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரது உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படை கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவரே. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதனமாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நிறுவலிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஜஸ்டின் ரத்தினகுமார் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு எண்ணியவாறு இறையாட்சி மண்ணில் மலர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் நிறைவாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு வேண்டுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிந்து வாழ சென்று வருவோம், வாழ்வு பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இப்போது சுசேப்பர் படமானது வந்திருக்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் புனிதர்களின் உருவப்படத்திலோ சுரூபத்திலோ வடித்து அவற்றை ஊனக் கண்களினால் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருளினீரே. எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பின் படத்தை
அர்ச்சித்து புனிதப்படுத்த உம்மை இறைஞ்சுகின்றோம். இந்த படத்தை பக்தியுடன் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்தும் அனைவரும் இவ்வாழ்வில் உம் அருளை பெற்று மறுவாழ்வில் முடிவில்லா மகிமை அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் குலத்தவனே, தாய்மறையின் தலைவனே, திருச்சபை தூதனே, திருக்குடும்ப முதல்வனே, நீதிமானாய் நீ சான்று, கீழ்ப்படிதலுள்ள கணவான் நீ, கைவிடப்பட்டோரின் ஆதரவு, தைரியசாலியாக முடிவு செய்தவன், ஐயம் தவிர்த்த ஐயனே, ஐக்கியப்படுத்தும் தூதனே, பொறுமையின் கண்ணாடியே, ஒழுக்கத்தின் விளக்கமே, கொடுமையினின்று காப்பவன் நீ, ஒற்றுமைக்கு உதாரணம் நீ, ஓய்வற்ற உழைப்பு நீ, தாராளம் கொள் தாளாளன் நீ, உழைப்போரின் உறுதுணை, உத்தம செம்மறி பொறுவை, உன்னத ரேசுவின் உடனிருப்பு, உழலும் நோயாளிகளின் அடைக்கலம் நீ, உயிர் துறப்போரின் ஆறுதல், உலகின் அறையுவரின் உயிர் துணை, உள்ளம் உடைந்தோரின் ஆதரவு, உலக தூயவராக தூண்டும் தூதன் நீரே. சூசை மாமுனியே, துணிவுள்ள தூதன் நீ, திறமையை காட்டிட துணையாகும் தலைவன் நீ, தினமுனை நினைக்கையில் தூரப்போகும் துயரம்தான், துக்கமும் நீங்களாகும் துதித்திடும் வேளைதான், திக்கெட்டும் திசைகளெங்கும் தூய உன் புகழொழிக்கட்டும், ஆசி தரும் திருவளனே, வாழிய வாழியவே வாழியவே. மதுமலர் நீரை கோடி கையிலேந்தும், மாட்சிமை நீரை சூசை மாமுனியே,
உண்டாக கடவது.